Hello Motor Farm. Finally நம்ம Car of the Year 2023 வீடியோ பண்றோம். நிறைய ரீசன்ஸ்னால அது டிலே ஆயிடுச்சு. ஆக்சுவலி வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் ஆகட்டும் பையர்ஸோட சாய்ஸ் வந்து இன்னொரு ஸ்டைல்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம Motor Farmோட சாய்ஸ் வந்து யூனிக்கா இருக்கிற இந்த தடவையும் ஒரு செதான் தான் வின்னா இருக்கு. வெர்னா தான் நம்மளோட Car of the Year வின்னா இருக்கு. அது என்ன ரீசன் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Motor Farm உங்கள் கூட ஒரு அப்பாலஜி என்னன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த வீடியோ லேட்டாக தான் பண்ணுறோம். இந்த தடவை ஒரு ஜென்யூன் ரீசன் நம்ம சொல்ல முடியும். நாங்கள் ஜானில் கண்டிப்பாக இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சோம். கால் உடஞ்சது உங்களுக்கு தெரியும். ரெக்கவரி ஸ்டேஜில் நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கலாம். ஆனாலும் என்னன்னா சேனலில் வந்து பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் நல்ல வீடியோஸ் வந்து எமர்ஜென்சியாக பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும்போது இதை வந்து நம்ம ஒரு ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பண்ணலான்னு பண்ணோம். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னன்னா நாங்கள் அவாய்ட் பண்ணதில்லை, இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் நம்ம கூட இருக்கணும். இப்போ இந்த வெஹிக்கிள் பார்த்தோன்னா அந்த பி த பெட்டர் கைன்னு சொல்லக்கூடிய கண்டென்ட் கூட நம்ம கூட ஒரு 3 நாள் தான் இருக்குது. அதனால அதுக்கு கூட இன்க்ளூசிவாக இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். இப்போ ஓட்டிங் பார்த்தோன்னா 7324 மோட்டார் ஃபேம் வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு இயர் ஆன் இயர் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு growth தான். நாங்கள் இன்னொரு கொஞ்சம் பேர் கூட ஓட் பண்ணுவாங்கன்னு நினச்சா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம நீங்கள் ஷேர் பண்ணணும், அப்போ தான் ஓட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தது வெர்னாக்கு பார்த்தோம்னா 884 ஓட்ஸ் வந்துருக்குது. அப்புறம் வந்து டாட்டாவோட நெக்ஸான் வந்து 855 ஒரு நியராக தான் வந்திருந்தது. அப்புறம் பார்த்தோம்னா செல்டாஸ் 791, மாருதியோட ஃப்ராங்ஸ் பார்த்தோம்னா 698, அப்புறம் ஹோண்டாவோட எலிவேட் வந்து 666 ஒரு 666 நம்பரில் வந்து எலிவேட் இருக்கு. இப்போ இந்த ஓட்டிங்கோட பிரதிபலிப்பு எப்படின்னா ஒவ்வொருத்தரோட ரிக்வயர்மெண்ட் அவங்களுக்கு பிடிச்சதை வச்சு வந்து ஓட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா செதான் லவ்வர்ஸ் வந்து நிறைய பேர் நம்மளோட மோட்டோ ஃபேமிலியில் இருக்கீங்கன்னு இதில் தெளிவாக தெரியுது. ஏன்னா போன வருஷத்துலேயே பார்த்தோன்னா விர்டஸ் வந்து கார் ஆஃப் தி இயராக வந்தது. இந்த வருஷம் வெர்னா வந்திருக்கு. ஏன்னா செதான்ஸ் வந்து அழிகிற ஒரு காலகட்டத்தில் கிராஸ் ஓவர்ஸ் எஸ்யூவிஸ்ன்னு மார்க்கெட் போகிற நேரம் செதான்ஸ் பிடிக்கிறது வந்து நம்ம மோட்டோ ஃபேமோட ஒரு தனித்துவமாக நம்ம பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வெர்னா பார்த்தோம்னா வெர்னாக்குன்னே தனியாக ஒரு பீப்புள் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஃப்ளூயிடிக் வெர்னா ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் ஜென் வெர்னா ஸ்டேஜில் ஆகலாம். ஏன்னா இந்த வெர்னா வந்து ஒரு தனியான ஒரு பாயிண்டாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இதோட ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் மேலே நிறைய விமர்சனங்கள் உண்டு. ஏன்னா லுக்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ் நம்ம சொல்லுவோம். இதை நிறைய பேர் ஆல்டர் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய பேர் கூட அந்த ஓட்டிங்லேயே வந்து டியூப் லைட்னால அதை கிண்டல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஃபெரோஷியஸ் டிசைனாக வந்து ஹியூண்டை சொன்னதை நம்மளும் பார்க்குறோம். இந்த சென்சர் ஸ்போர்ட்டினஸ் சொல்லக்கூடிய டிசைன் லாங்குவேஜ், இந்த பேராமெட்ரிக் டைனாமிக்ஸ் சொல்லக்கூடிய அவங்களோட கிரில் டிசைன் சொல்ல முடியும். கூட நீங்க பாருங்க ஒரு 4.5 மீட்டர்ஸோட லெங்தை வந்து ஒரு செதானோட ஷேப்ல வந்து ப்ராப்பரா இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2670 மில்லிமீட்டர் வீல் பேஸ் வந்து உள்ள இருக்கிற ரூமை வந்து நமக்கு கொடுக்கும். கூட இந்த கார் பார்த்தோம்னா சேஃப்டிலையும் எந்த குறையுமே வைக்கல. ஏன்னா வந்து 5 ஸ்டார் அடல்ட்ஸுக்கும் கிட்ஸுக்கும் இருந்தது. ஆடாஸ் இருக்கும், 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக இருக்கும், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல்னு ஃபுல் பேக்கேஜாக இருக்கும். அப்போ இந்த காரோட ஒரு லவ்வர் எப்படி பார்ப்பாங்க, ஏன் ஓட் பண்ணியிருக்கணும்னா நல்ல எக்ஸ்டீரியர் லுக்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி கொடுத்துருக்காங்க. செதானை வந்து லவ் பண்ணுறவங்க அந்த டிப்பிக்கல் செதான் ஷேப்பில் இருக்கிறது இதோட ஒரு தனி. இப்போ இந்த கார் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு வந்து யூனிஃபார்மான பேனல் கேப்ஸ், நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எக்ஸ்டீரியர்லையும் கூட இந்த ஸ்போர்ட் பேக் டிசைனே நம்ம சொல்ல முடியும். கூட அவங்க யூஸ் பண்ணுற அந்த சாய்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பாருங்களேன். இது வந்து ஒரு யூஷுவலான குரோம் இல்லாமல் ஒரு மேட் குரோம் ஸ்டைலில் இருக்கிறது. இந்த மெட்டீரியல் டிசைனிங் இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கலாம். அடுத்த ஹைலைட்டாக நம்ம என்ன பார்க்குறோம்னா டிப்பிக்கலான செதான் கொடுக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட். அது வந்து நம்ம இருக்கிற அந்த சீட்டிங் பொசிஷன், லோ லைங்காக நம்ம உட்காந்துருக்கிற அந்த ஒரு ஆங்கிள், ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு நேச்சர் இது கொடுக்குது. கூட இதில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் நீங்கள் பாருங்கள், நல்ல வைடான சீட், நம்மளை வந்து போல்ஸ்டர் பண்ணி வைக்கிற ஒரு பாயிண்ட். இன்டீரியர்லையும் ரியர்லையும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. சாய்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக், சுவிட்ச் கியர்ஸோட குவாலிட்டி, ஃபீச்சரிஸ்டிக் அந்த ஃபியூச்சரிஸ்டிக்னு சொல்லக்கூடிய மாடர்னாக சொல்ல முடியும். ஃபியூச்சரிஸ்டிக்னு சொல்லக்கூடிய இதில் இல்லாததே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஹீட்டட் சீட், வென்டிலேட்டட் சீட். ஆட்டோலேயே 3 மோடு வச்சுருக்காங்க. லோ மோடு வேணுமா, மீடியம் மோடு வேணுமா, ஹை மோடு வேணுமான்னு ஒரு சாய்ஸ் இருக்குது. 10.25 இன்ச் ஸ்க்ரீன்ஸ்ன்னு சொல்லி நல்ல பிஸியாக இருக்குது. 2 ஸ்போக் ஸ்டியரிங் வீல். இதில் வந்து அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் அந்த கேபினில் நமக்கு ஃபீல் பண்ணுறதுலே ஒரு செதானை வாங்கலான்னு ஒரு டெம்டேஷன் பீப்புளுக்கு வர்றது இதில் தெரியும். இன்னொரு ரீசன் வந்து நம்ம இந்த பவர் ட்ரெயினை பார்க்குறோம். அதாவது என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோன்னா நல்ல ரிஃபைண்டாக இருக்கும். இப்போ நம்ம கூட வந்து 1.5 லிட்டர் MPI நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் இருக்குது. ஒரு 115 PS 144 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்கும். IVT கூட தான் நம்ம கூட இதில் இருக்குது. மேனுவல் இருக்கும். இப்போ இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ரிஃபைண்டான யூனிட். சிட்டி பர்பஸ், ஹைவே பர்பஸுக்கு நமக்கு கம்பைண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸ்போர்ட்டியாக ஓட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த 1.5 வந்து
டர்போ இருக்குது. அதில் வந்து 160 PS 253 Nm டார்க் இருக்கும். 7 ஸ்பீட் DCT, அதாவது டிஃப்ரெண்ட் டிரைவ் மோட்ஸ் கூட வந்து எக்ஸ்ப்ளோசிவாக நமக்கு ஓட்டுறதுக்கு வந்து அது சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்த பேராமீட்டர் பார்த்தோம்னா வேல்யூ ஃபார் மணி. ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு செதான் வாங்கலாமா நிறைய பேர் கேட்குற ஒரு இடத்துல நம்ம அந்த காம்படிஷன் கூட பார்க்குறோம். அந்த இண்டோ ஜெர்மன்ஸ் கூட நம்ம பார்க்கும்போது இந்த காரோட ப்ரைஸிங் வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஏன்னா அந்த கார் கொடுக்காத ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இருக்குது. கூட வெர்னா ஆஸ் அ பிராண்டில் ஒரு மானிக்கரில் நம்ம பார்க்கும்போது பெஸ்ட் ஹேண்ட்லிங் வெர்னாவை வந்து இந்த சீரீஸை நம்ம பார்க்க முடியும். நம்ம ஓட்டுனதுலேயே நம்மளோட ஃபுல் அண்ட் ரிவ்யூவில் அதை சொல்லியிருப்போம். ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹியூண்டே காராக நம்ம பார்க்குறோம். ஏன்னா டைனாமிக்கலி சார்ட்டடாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு ரீசனாக நம்ம என்ன பார்க்கலாம்னா ஹியூண்டே ஆஸ் அ பிராண்ட் மேலே மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை கூட வந்து இந்தியாஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் கார் மேனுஃபேக்சரர் அவங்களோட ஆஃப்டர் சேல் சர்வீஸில் இருக்கிற ஒரு குவாலிட்டி. அப்படி பார்க்கும்போது இந்த பிராண்ட் இந்த மாடல் மேலே அவங்க ஓட் பண்ணதில் ஒரு நியாயம். இந்த புதுசாக சில வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் வந்து இந்த கார் ஆஃப் தி இயர் கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. என்னன்னா நம்ம வந்து 2023 லான்ச் ஆன கார்ஸ், அதாவது மெயினாக புதுசாக வந்த கார்ஸ் ஒரு ஜெனரேஷன் அப்டேட் ஆனது இல்லை ஃபேஸ் லிஃப்ட் ஆனது ஒரு ஜெனரேஷனுக்கு ஈக்குவலண்டான ஃபேஸ் லிஃப்டான கார்ஸுக்கான ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருப்போம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அதிலிருந்து மோட்டோ ஃபார்மோட ஓட்டிங் தான் நம்ம விட்டுருப்பேன். நாங்களும் பர்சனலாக ஓட் பண்ணியிருப்போம். ஒரு ஆள் ஒரு ஓட்டு தான் பண்ண முடியும். இது நம்ம 3 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம். அது எல்லாருமே 2024 சொல்லுவாங்க. நம்ம அதை ஏன் 23 சொல்லணும்னா 23 லான்ச் ஆன கார்ஸ்னால. அடுத்தது வந்து 24 பேஸ் பண்ண கார்ஸை வச்சு நம்ம பண்ணுவோம். அதனால இது வந்து ஹியூண்டேயோட ஸ்பான்சர்ட் கண்டென்ட்டாக பார்க்காதீங்க. இப்போ 2020 பார்த்தோன்னா ஆல்ட்ரோஸ் வின் பண்ணியிருக்கும், 21 வந்து 700 வின் பண்ணியிருக்கும், 22 வந்து விர்டஸ் வின் பண்ணியிருக்கும், 23 வந்து இந்த வெர்னா வின் பண்ணியிருக்கும். எல்லா கார் ஆஃப் தி இயரில் வந்து அவார்ட் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ஒரு மொமெண்டோ பண்ணுறது உண்டு. 2020 பண்ணது வந்து நம்மளோட மோட்டோ ஆயன் ஸ்டுடியோவில் வச்சிருப்போம். 21 பண்ணது வந்து வேலுசாமி சாருக்கு கொடுத்துருப்போம். 22 வந்து நம்ம பண்ணோம், ஆனால் யாருக்கும் கொடுக்க முடியல. 23 நம்ம இனிமே தான் பண்ணணும். அதை வந்து ஹியூண்டேல நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா யார்ட்டையாவது கொடுக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலி இது வந்து என்னன்னா மோட்டோ ஃபார்ம் ஓட் பண்ணதை வந்து இயர் ஆன் இயர் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். இந்த வருஷம் வந்து இது பண்ணியிருக்கிறோம். அடுத்த தடவை நம்ம முதல்ல சொன்னது மாதிரி நம்ம ப்ராம்ப்டாக பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ டிலே ஆனதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு அப்பாலஜிஸ். இந்த வீடியோட ஃபீட்பேக் என்ன, இந்த கார்ஸை நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களான்னு அந்த ரேங்கிங்கில் நம்ம சொல்லியிருக்கிறதுல தான் அக்ரி பண்ணியிருக்கிறீங்களான்னு உள்ளதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன். டிரைவ் ரெஸ்பான்ஸ்.